நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமே நாளை மறுநாள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காய் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசுவின் நாமம் எப்படி வந்தது என்பதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவர் பிறக்கும் முன்னால் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு பிள்ளை என்ன பிள்ளையாய் பிறக்கும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிற ஒரு பெரிய காரியம் இது மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து பிறப்பை மாத்திரம் குறித்து தான் முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசியும் எழுதி வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எழுதப்பட்டிருந்தது ஏசாயா தீர்க்கதரிசியே தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்க ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவார். மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு என்றால் ரட்சகன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிறப்பை கொண்டாட இருக்கிற நாம் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்தின் மகிமை என்ன என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்றால் ரட்சகன் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சகன் என்றால் காப்பாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உங்களையும் என்னையும் அழைத்தவர் நம்மை காப்பாற்றினாரா, இடையிலே கைவிட்டு போனாரா என்று சொல்வோமானால் ஒரு நாள் நம்மை கைவிடாமல் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்தவர் ரட்சிப்பின் தேவன். அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை முடிவு பரியந்த கைவிடவே மாட்டேன். ஏன் திருமண நாள் அன்று கூட அப்படி ஒரு வாக்குறுதியை ஒருவருக்கொருவர் கொடுத்தாலும் கூட அந்த வாக்குறுதியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், உண்மையற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு சில குடும்பங்களில் நாங்கள் உண்மையாய் வாழ்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனாலும் கூட சில தருணங்களில் தவறுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. இயேசு ரட்சகனாய், காப்பாற்றுகிறவராய், விடுவிக்கிறவராய், மீட்கிறவராய் நம் மத்தியில் வந்த போதிலும் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு போகல. நம்மை விட்டு அவர் தூரம் போகவும் இல்லை. அவர் ரட்சகர் என்று சொன்னது போலவே ரட்சகராகவே வந்தார். எப்படி ரட்சகராக வந்தார்னா பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மத்தேயு 1:21 திரும்ப வாசிப்போம். ஹல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இந்த பாவம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை அவர் உருவாக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தார். ஒரு மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு எல்லா சுதந்திரத்தையும் அந்த தோட்டத்தில் உருவாக்கி கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், எல்லாவற்றிலும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். மனுஷனை அவர் மனுஷனாக அல்ல, தம்மை போலவே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் படைத்தார். ஆனால் மனுஷனோ தேவன் செய்யக்கூடாது என்ற பாவத்தை செய்தான். என்ன தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை நீங்கள் புசிக்கலாகாது என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடத்தில் அந்த சர்ப்பமானது தந்திரமாய் வஞ்சித்தது. மனுஷனை பாவத்தில் விழ வைக்க வேண்டும், தேவ மகிமை அவன் இழக்க வேண்டும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை அற்றுப்போக பண்ண வேண்டும். இன்றைக்கும் பிசாசானவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான்.
ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க உட்கார்ந்தால் நம்மை ஜெபிக்க விடாதபடி நம்முடைய சிந்தனைகளை பலவாறு சிதறச் செய்து நம்மை ஜெபத்தில் நடத்த விடாமல் அவன் என்ன செய்வான்? மன முறிவடைய செய்வான். மனம் அடிவடைந்து நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்காமல் இருப்போம். இல்லைனா கவலை, கண்ணீர், பாரங்களை கொடுத்து நம்மை ஜெபிக்க விடாமல் பண்ணிவிடுவான். அவனுடைய வேலையே அதுதான். ஏனென்று சொன்னால் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய வேலை. இதைத்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்தான். ஏன்னா மனுஷர்கள் ஒருவருக்கொருவர், அந்த மனுஷர்கள் தேவனோடு கூட உறவாடக்கூடாது, அவர்கள் அந்த மகிமையை கண்டுவிடக்கூடாது, அதை இழக்க பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது. அந்த வஞ்சனையிலே அவள் விழுந்து போனது நிமித்தம் ஆதாமையும் அவள் விழ பண்ணினாள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி இவர்கள் புசித்ததன் நிமித்தம் இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்கள் தெரியுமா? பாவத்துக்குரிய கண்கள், மனக்கண்கள் அல்ல, பாவத்துக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நிலைமைக்கு வந்துவிட்டான். இனி அவன் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தோட்டத்திற்கு புறம்பே தள்ளினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வ மகிமையை இழக்க பண்ணினான் பிசாசானவன். தெய்வ மகிமையை மனுஷனும் இழந்து போனான். இழந்து போன இந்த மகிமையை திரும்ப தேவன் நமக்கு தரத்தான் இயேசுவா இந்த உலகத்தில் வந்தார். இந்த கிறிஸ்மஸ் அதற்காக தான் நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் அதற்காகத்தான் நாம் எல்லோருமாக சேர்ந்து மகிழ்கிறோம். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா? இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? எங்கோ இயேசு பிறந்தார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பா என்று சொல்லி புது ஆடைகளை அணிந்து நம்ம வேண்டிய உணவுகளை உண்டு நம்ம சந்தோஷப்படுவதல்ல கிறிஸ்மஸ். நம்முடைய பாவங்களை உணர்ந்து நமக்காக சிலுவையிலே கர்த்தர் ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிறிஸ்மஸ். ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை போக்க அவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் பிறக்குவதற்கு முன்பாகவே இயேசு தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார். பிறந்த மனிதர்களின் சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்க வருவார் என்று சொல்லி முன்கூட்டியே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியால். ஆமென், ஹல்லேலூயா. அதை நிரூபிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அடுத்ததாக வாசிப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து, தெய்வ மகிமையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார், பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யம் மகிமை உள்ளது. அதற்காக தான் நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் கூட, நீங்கள் கொண்டாட போகிற இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போவது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நாம் ஆயத்தப்பட தான் இத்தனை பிரயாசங்களை நாம் படுகிறோம். இயேசுவும் அதற்காக தான் இந்த பூமியிலே வந்தார், பாவிகளை ரட்சிக்க. ஒரு காலத்தில் பாவியாய் வாழ்ந்த நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார். நம்ம எல்லாருமே பிறப்பால் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனாலும் கிறிஸ்து இயேசு என் உள்ளத்தில் பிறந்தார், உங்கள் உள்ளத்திலும் பிறந்தார். அந்த பிறந்த நாள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்மஸ் பண்டிகை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தில் எந்த நாளில் இயேசு பிறந்தாரோ அந்த நாள் ஒரு கிறிஸ்மஸ். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கிறது பாருங்க, அதுதாங்க கிறிஸ்மஸ். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்மஸ் என்னன்னு சொன்னா, தேவன் ரட்சகராய் நம் உள்ளத்தில் பிறந்தார், இயேசுவாய் பிறந்தார். அதுதான் நம்முடைய சந்தோஷம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா இந்த பூமியில் வாழ்ந்த போது. இன்னைக்கு நாமும் கூட இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் தேவன் நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பிறந்தார் என்று சொன்னால், இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான். நாம் என்ன செய்கிறோம்?
மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்கிறோமா? இயேசு என் வாழ்க்கையில் பிறந்தார், அவர் இரட்சகராய் இருக்கிறார் என் வாழ்க்கையில் என்று சொல்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இயேசு என் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என் இரட்சகர், நான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் தெளிவாய் சொல்கிறோமா? எல்லாரிடத்திலும் இயேசு பிரசங்கித்தார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. நாமும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதே மத்தேயு 4:23 திரும்ப வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, அங்கே ஜனங்களுக்கு உண்டான சகல நோய்களையும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நோயினால் கஷ்டப்படுகிறேன். நான் பிணியாளியாக இருக்கிறேன். தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நான் படுக்கையிலே படுத்திருக்கிறேன், எத்தனையோ மாதங்களாய் நான் படுத்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது, எனக்கோ துக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறும். ஏனென்று சொன்னால் பிணியாளிகளை ரட்சிக்க தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்ற நாமத்தை உடைய நம்முடைய தேவன் பிணியாளிகளையும் நோயாளிகளையும் ரட்சிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டே இந்த செய்தியை கேட்குறேன், என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கையில் இந்த நோய் தெருமா? பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது 38 ஆண்டுகள் உறவுகளால் கைவிடப்பட்டிருப்பான், மற்றவர்களால் அருவருக்கப்பட்டிருப்பான். இவனை தூக்கி சுமந்து கொண்டு இந்த குளத்தில் போவது யார் என்று சொல்லியிருப்பார்கள். உணவு மாத்திரம் வழங்கியிருப்பார்கள். அதனால தான் 38 ஆண்டுகள் அவன் அந்த இடத்துல உயிரோடு ஜீவித்திருக்கிறான். ஆனால் அந்த 38 ஆண்டுகளும் குளம் கலக்கப்படும் நேரமெல்லாம் அவனுடைய இருதயம் துடித்திருக்கும். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். என்னை யார் இந்த குளத்தில் இறக்கி கொண்டு விடுவார்கள்? யார் என்னை சொஸ்தமாக்க முடியாய் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவன் கலங்கி தவித்திருப்பான் அல்லவா? அவனுடைய உள்ளம் உடைந்திருக்கும் அல்லவா? ஆனால் இயேசு அதை அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் இரட்சகர். உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும், பாவத்தில் வாழ்கிற ஜனங்களையும், பிணியாளிகளையும் ரட்சிக்கவே இந்த இயேசு வந்தார் என்கிறபடியால் அந்த இயேசு அந்த 38 ஆண்டுகள் படுக்கையில் கிடந்த அந்த மகனை தேடி போனார். அவர் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன மாத்திரத்தில் அங்கே சுகம் உண்டாயிட்டு. ஏனென்று சொன்னால் அவர் இரட்சகர், மீட்கிறவர், விடுதலையாக்குகிற தேவன் தேடி போய் விடுதலையாக்கினார். அவர் தேடி வந்தார் நம்மையும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் தேடி வந்ததினால்தான் உங்கள் முன்னாடி இப்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக என்னால் நிற்க முடிகிறது. ஆமென். என்னுடைய தேவன் என்னை விடுவிக்கிறவராய், என்னை ரட்சிக்கிறவராய், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடியால் தான் நான் ஜீவனோடு கூட வாழ்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவார். படுக்கையில் கிடந்த நீங்கள் சொல்லலாம், நான் படுத்திருக்கிறேன், என்னை சுகமாக்குவாரா? இந்த செய்தியை மாத்திரம்தான் நான் டிவி மூலம் கேட்கிறேன், இல்லை நான் யூடியூப் மூலம் கேட்கிறேன், எனக்கு சுகம் வருமா என்று சொல்வீர்கள். ஆனால் நிச்சயமாய் 38 ஆண்டுகள் அந்த பெதஸ்தா குளத்தருகே யார் என்னை காப்பாற்றுவார்கள்? யார் என்னை சுகத்திற்காய் நேராய் கொண்டு செல்வார்கள்? யார் என்னை தூக்கி கொண்டு போய் இந்த குளத்தில் விடுவார்கள் என்று கலங்கின அந்த மகனை தொட்டு சுகமாக்கின தேவன் உங்களையும் சுகமாக்குவார். அது மாத்திரமா நம்முடைய தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது என்று நினைக்கிறீங்க? பிணியாளிகளை சுத்தமாக்குற தேவன். 12 ஆண்டுகள் பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்னை எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டாள். அதே நேரத்தில் அவளிடம் இருந்த எல்லா ஐஸ்வர்யமும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையில் இனி எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லா விதத்தில் நான் சோர்ந்து போய்விட்டேன், எனக்கு செலவழிக்க பணமும் இல்லை, 12 ஆண்டுகளாய் இந்த உதிரப்போக்கு நிற்கவே இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருந்த அந்த மகள் ஒன்றை தான் செய்தாள். என்ன செய்தால் தெரியுமா? இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அது தெரியும். என் வஸ்திரத்தை ஒரு ஸ்திரீ தொடுவாள், அவள் சுகமாவாள் என்பது தேவனுக்கு தெரியும். என்னால் தேவன் அற்புதர், அதிசயமானவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வஸ்திரத்தை அந்த கூட்டத்தின் நடுவே வந்து தொட்டாள், வல்லமை புறப்பட்டது, அவருடைய உதிர போக்கு நின்று போயிற்று. தேவன் பிணியாளிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை எத்தனை உண்மை பாருங்கள். வழியருகே இருந்த 2 குருடர்கள் கதறினார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறின போது
அவர்களுடைய கதறலை கேட்டு அவர்களுடைய கண்களை திறந்த தேவன். எல்லாரும் அவர்களை சத்தமிடாதீர்கள் என்று சொன்ன போதிலும் அவர்கள் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு மனமிறங்கி இரட்சகராய் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறந்தார். இதுதான் இயேசுவின் பிறப்பு. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிணிகளை சுகமாக்கி வியாதிகளை சொஸ்தமாக்கி அங்கே வெளிப்படுகிறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறப்பு இப்படித்தான் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம், இயேசு எதற்காக வந்தார்? 1 யோவான் 1:7 வாசிப்போம். அல்ல பின்பகுதியை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாழ்க்கையில் நீ அந்த பாவம் செய்துட்ட, நீ ரொம்ப குடிச்ச, நீ ரொம்ப பாவத்தில் கிடந்த, நீ ஏதேதோ பாவத்தை செய்தேன் என்று சொல்லி மனிதர்கள் சுட்டி காட்டுவார்கள், குத்தி காட்டுவார்கள், நம்மை புண்ணாக்கி விடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. யார் பாவியாக இருக்கிறார்களோ அந்த பாவியை நேசித்து அவர்கள் அருகில் வந்து அவர்களை சுகமாக்கி அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிற ஒரு நல்ல தேவன். அதனால தான் அவர் சொல்கிறாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரை கூப்பிடுறார் தெரியுமா? நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க, களி கூறுறவங்கள, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தத்தோடு பாரத்தோடு கூட இந்த இரவு வேளையில் ஆண்டவரே நாளை மறுநாள் கிறிஸ்மஸ், நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு பாரத்தோடு, ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணி வாங்கலை, என் தேவைகள் சந்திக்கப்படலை, இந்த கிறிஸ்மஸ்க்கு நல்ல உணவுகள் செய்யக்கூட என் கையில் காசு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இரட்சகர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்று சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாம் தம்மண்டே சேர்த்து கொண்ட இயேசு அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு விடுதலையை, ஒரு மகிமையை காண பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அவர்களை விடுவிக்கிற இரட்சகர் அவர். இயேசு என்றால் இரட்சகர் என்ற வார்த்தையின்படி அவர் ரட்சிக்கிற தேவனாய் வெளிப்படுவார். அந்த இரட்சகர் நம்முடைய பாவங்களை எப்படி கழுவுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சோப்பினாலோ தண்ணீரினாலோ அல்ல, தம்முடைய இரத்தத்தினாலேயே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிதாவுக்கு ஒரே குமாரனாய் இருந்த போதிலும் அவருடைய மகிமையை தமக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடியும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடியோ நமக்காக பாடுபட தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காக. நான் பாவமே செய்யலை, எந்த பாவம் செய்யலை. நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை, எந்த பாவம் செய்யலை, ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் சொல்வேன், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருமே பாவத்தில் உருவானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தாய் என்னை என்ன செய்தாலாம்? பாவத்தில் என்னை உருவாக்கினாள். கருவிலே நாம் உருவாகும் பொழுது பாவத்தில் உருவாகிறோம் ஒவ்வொருவரும். நம்மிலே பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு பாவம் செய்யலை. நான் சொல்வேன், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட மகனாய் இருப்பேன், ஆனால் ஜெபிக்காதது ஒரு பாவம்தான். வேதத்தை வாசிக்காத ஒரு பாவம். இப்படி எத்தனை பாவங்களை நாம் செய்கிறோம். கற்றுக் கொடுக்காத ஒரு பாவம். எத்தனையோ பாவங்களை நாம் செய்கிறோம். நான் பொய்யே சொல்லலையா? நம்ம பொய் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், எத்தனை பாவங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலோ கர்த்தர் அவைகள் எல்லாம் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை சுத்த பொன்னாய் மாற்றுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். ஒரே மகனாய் ஒரே குமாரனாய் நமக்காக மனுஷ குமாரனாய் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த தேவனுடைய மகிமையை நம்மை காண செய்தாரே, அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோமே, அந்த நாள் நமக்கு ஒரு கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோமே, அந்த நாள் கிறிஸ்மஸ். இந்த நாளிலும் கூட நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கவும், நம்முடைய நோய்களை சுத்தமாக்கவும், நம்ம எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கவும் வந்த அந்த கிறிஸ்துவை நாம் எல்லோரும் கொண்டாடுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுப்பா, வருகிற கிறிஸ்மஸ் நன்னாளை கர்த்தாவே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கொண்டாடத்தக்கதாயும், இயேசு எதற்காய் வந்தார், இயேசு என்ற நாமம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாயும் நீர் எங்களோடு
கூட பேசினீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவ கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் தேவைகளுக்காய் யார் யார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்க கரம் ஒவ்வொரு ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் சந்தோஷம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் விரும்பினபடி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடட்டும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இதுவரை இயேசு என்றால் யார் என்று தெரியாதவர்கள், ஆண்டுடைய நாமத்தினால உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய கிறிஸ்துமஸ் கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் யாவருக்கும் இந்த நாளிலும் எங்கள் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். அல்லேலூயா.